அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 19/6/2026 இந்த ஆனி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி. மிக முக்கியமான ஒரு நாள். அதனால தான் ஒரு நாளைக்கு முன்பே நான் இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த பதிவானது நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதனால் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த இலைகள், அதாவது கற்பூரவள்ளி இலை அல்லது ஓமவள்ளி இலை அப்படிங்கிற இந்த இலையை வைத்து 2 விதமான வழிபாடுகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த இலையை ஒன்று கிடைத்தாலும் விட்டு விடாதீங்க. இதில் ஒரு கச்சை கற்பூரமும் ஒரு கிராம்பு துண்டும் வச்சு நீங்கள் அதில் ஆரத்தி மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மற்றொன்று உப்புல வைக்க வேண்டிய ஒரு வழிபாடு. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அந்த 2 முறைகளுமே கிடையாது. அதை விட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. ஸோ பதிவை தொடர்ந்து பாருங்க. பார்ப்பதற்கு முன்பு அனைவரும் வாராகி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. நம்ம பல பதிவுகளில் இந்த கற்பூரவள்ளி இலையோட மகத்துவத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இலைகளுக்கு எப்படி மருத்துவ குணம், அளவற்ற மருத்துவ குணம் இருக்கின்றதோ அதே போலவே நிறைய ஆன்மீக பயன்பாட்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். எந்த இலைகள், மலர்கள், அத மாதிரி சில வேர்கள், இவைகளுக்கெல்லாம் தனவசியம், பணத்தை நம் வசம் ஆக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல வாசனை, அந்த நல்ல வாசனை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது. சில வீடுகள்லாம் சில அமானுஷ்யமான ஸ்மெல்லு, அதாவது அவங்க வீட்டில் அதற்கான பயன்பாடே இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கெட்ட துர்நாற்றம் வீசும். இன்னும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா, சில பேர்லாம் என்கிட்ட மெயில் மூலமாக ஒரு கமெண்ட் ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க. அதாவது அவங்க என்னைக்கெல்லாம் தலை குளிக்கிறாங்களோ, அது நாள் கிழமெல்லாம் கிடையாது, என்னைக்கெல்லாம் தலை குளிக்கிறாங்களோ அவங்க வீட்டு ஹாலில் எனக்கு அந்த ஹியூமன் பிளட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. அதை மாதிரி வருது சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, அந்த ஸ்மெல் என்னால் டாலரேட்டே பண்ண முடியல, அப்படி ஒரு ரத்த வார்டன் சொல்லுவாங்கல்ல, அப்படி எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு நான் கமெண்ட்டில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஏன்னா சில விஷயங்கள் தான் நம்மளால் ஒரு பதில் தர முடியும். இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க வேற மாந்திரீகம் அதை மாதிரி போய் பண்ணி தான் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசனைக்கு அவ்வளவு நல்ல சக்தி இருக்குது, நல்ல வாசனை. அதனால தான் நம்ம வீட்டில் எப்பொழுதும் நல்ல நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பொழுதும் நம்ம சேனலில் சொல்கிறேன். இப்போது நமக்கு தேவையானது எல்லாம் 5 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலைகள் அல்லது ஓமவள்ளி இலைகள். நம்ம எப்பொழுதும் எல்லா பதிவுக்கும் சொல்கிற மாதிரி தாங்க, சூரியன் மறைந்ததன் பிறகு இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செடியிலேருந்து பறிக்கக்கூடாது. அதே போல் சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு இதை நீங்கள் பறிங்க. உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் இது இருக்குது அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் பறிக்கலாம். இதை நீங்கள் நல்ல காலையிலே நீங்கள் பறிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9, வெள்ளிக்கிழமை 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தீப வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு இலையில் பச்சை கற்பூரமும் கிராம்பும் வச்சு ஆரத்தி எடுக்க சொன்னோம். அது சீக்கிரமாகவே அந்த கற்பூரம் அப்படிங்கிறது நின்று போயிடுது, எல்லா இடத்துக்கும் காமிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரத்திக்கு முன்னாடி நம்மளும் வீட்டு உறுப்பினர்களும் சுற்றி அமர்ந்து அந்த சுடர் ஒளி இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்த்து வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது நேரம் பத்த மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் தான் எரியுது அப்படிங்கிறதால தான் நான் இந்த விளக்கு முறையை உங்ககிட்ட இந்த தடவை சொல்கிறேன். ஸோ அதை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விளக்கானது எப்படியும் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எரியும். அப்படி எரியும் பொழுது
இந்த அகல் வந்து நீங்கள் இந்த 5 இலைகள் மேலே படுற மாதிரியும் வைக்கணும். இந்த அகல் எரிய எரிய இதில் தீபச்சுடர் எரிய எரிய இந்த இலை வந்து சூடாகி அதிலிருந்து ஒரு நல்ல நறுமணம் உங்கள் வீடு முழுக்க வரும். அந்த காற்றுல கலந்து அது எல்லா இடத்துக்கும் போயிடும். நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் ஆரத்தி காமிச்சிட்டு உங்கள் ஹாலில் வந்து இதை நீங்கள் வச்சாலே போதுமானது. ஸோ 5 இலைகள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே பயன்படுத்திய அகல் கூட இருக்கலாம். ஸோ அந்த அகலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அகலில் நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விடலாம். நெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நம்ம 5 கிராம்புகளை நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாம். அதே போல் திரிநூல் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை தண்டு லோட்டஸ் ஸ்டெம் விக் தாமரை தண்டு திரியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இதை நீங்கள் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண திரிநூலையும் நீங்கள் ஏற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாரோட அருளும் சுக்கிரனோட அருளும் வாராகியோட அருளும் ஒன்று சேர நம்ம கிடைக்க போகிறது. அதனால தான் நம்ம தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் சௌபாக்கியங்களும் சகல வளங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த திதியானது அன்று அதிகாலையே ஆரம்பிக்குது. காலையிலே ஆரம்பித்து அந்த நாள் முழுக்க வந்து இந்த பஞ்சமி திதி இருக்குது. இருந்தாலும் நம்ம இரவு நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மொச்சை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சையை காலையில் ஊற வச்சுடுங்க. 8 to 9 அதை வேக வச்சு வெறுமனே நீங்கள் அதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோடு தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும்போது, ஏன்னா மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கும் உரியது, வாராகிக்கும் இந்த மாதிரி அந்த நவதானியங்கள் உகந்தது. ஸோ அந்த வெள்ளை மொச்சையை வந்து நெய்வேத்தியமாக படைத்து இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ தீட்டு காலங்களில் இருக்கிறோம், நாங்கள் இதை வந்து பூஜை ரூமுக்கு போகாமலே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு வெளியில், அதாவது உங்கள் பூஜை ரூமுக்கு வெளியில் உங்கள் ஹாலில் செய்யலாம். அல்லது உங்களுடைய கணவரோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளோ இதை நீங்கள் செய்யலாம். தினம் தினம் வரக்கூடிய திதியில் நம்மால் முடிந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது எல்லாத்தோட பலனும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது உங்களுக்கு பயன்படக்கூடிய நேரத்தில் இது எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யும். என்னைக்கோ நான் செஞ்சேன், அதனோட பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு பெரிய சிக்கல் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம் இல்லை, அதனோட புண்ணிய பலன் நம்மை அந்த சிக்கல்ல இருந்து காப்பாற்றும். அல்லது அந்த சிக்கல்ல இருந்து நம்ம ரொம்ப எளிதாக வெளியில் வரக்கூடிய சில சூழலை இந்த பிரபஞ்சமே நமக்கு அமைத்து கொடுக்கும். இது மட்டும்தாங்க. மறுநாள் இந்த இலை, இந்த கிராம்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பூந்தொட்டிலேயோ கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனசில் ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இதை வந்து நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம். அதே போல் இந்த விளக்கு ஏற்றுவதால் பணத்தடைகள் நீங்கும், பணப்பற்றாக்குறை நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். பிள்ளைகள் கிட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்ஸ், அதாவது மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளியில் நிச்சயமாக வருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.